அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் அடைகிறேன். நாட்கள் நகர்ந்து கொண்டு சென்றிருக்கிறது. இப்போது நாங்க நோன்பு 24 காலடியை எடுத்து வைத்தவர்களாக இருக்கின்றோம். எங்களுடன் இன்றைக்கும் எங்களுடைய சகோதரி சில்மியா தாரிக் அவங்க எங்களுடன் இணைஞ்சிருக்கிறாங்க. நேற்றும் நல்ல பல கருத்துக்களை நாங்க பேசினோம். பெண்கள் ஆடை விஷயம், அது போல ஃபித்ர், சகாத்துல் ஃபித்ர் போன்ற விஷயங்களை, நல்ல பிரயோசனமான விஷயங்களை இந்த கடைசி 10ல பேசி கொண்டிருக்கோம். அந்த வகையில இன்றைக்கும் கூட ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். பெண்களுக்கு சகாத் கொடுப்பதற்கு என்ன மாதிரியான வரையறைகள், அது எப்படி தகுதி பெறாங்க என்கிறத பத்தியான விளக்கங்களை எங்களோட சகோதரி உங்களுடன் பகிர்றதுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரிஃப்கா, ஜகாத் சம்பந்தமாக மற்றவர்களுக்கு கொடுக்கறதுல சில விஷயங்கள் இருக்கு இஸ்லாத்தை பொறுத்தவரை. ஜகாத், சதகா, ஹதியா, அடுத்தது நாங்க பார்த்த ஜகாத் ஃபித்ர் நோம்போடு தொடர்பானது. அதுல நாங்க 2-3 விஷயம் பார்த்துட்டோம். ஜகாத் சம்பந்தமா நீங்க கேட்டீங்க. ஜகாத் யாருக்கு கடமை என்று சொன்னா வசதி உள்ளவர்களுக்கு கடமை, எல்லாருக்கும் ஜகாத் கடமை இல்லை. அப்ப குர்ஆன்ல நிறைய இடங்கள் அல்லாஹ் தொழுகை நிலைநாட்டுங்கள், இகாமத்து ஸலா தொழுகை நிலைநாட்டுங்கள், வ ஈதாஉஸ் ஸகாத் ஜகாத்தை கொடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கின்றான். அதுலயும் குறிப்பா சொல்ற விஷயம் என்னன்னா, உங்களோட செல்வத்தில இருந்து நீங்க கொடுங்க என்று சொல்லாமலுக்கு நான் தந்த செல்வத்தில இருந்து நீங்க கொடுங்க என்று சொல்றான். செல்வத்தை தந்தது யாரு? அல்லாஹ். ஒரு சாராருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுக்காமலுக்கு அவங்களை ஏழைகளா படைத்து போட்டு எங்களை அல்லாஹ் வசதி உள்ளவர்களாக படைத்திருக்கிறான்னு சொன்னா இந்த செல்வத்தை தந்தவன் ரப்புல் ஆலமீன். அப்ப அல்லாஹ் சொல்றான், அந்த செல்வம் அப்ப 100 ரூபா உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னா, செல்வம் இதுக்கு வச்சுக்கொள்வோமே 100 கொடுங்கன்னு சொல்லல மார்க்கம். எவ்வளவு கொடுங்கன்னு சொல்லுது? 91 ரூபா 50 நீங்க எடுத்துட்டு 2 ரூபா 50 வேலையில கொடுங்க. சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், 2.5% தான் மார்க்கம் கொடுக்க சொல்லுது. எனவே ஜகாத் கொடுப்பது வசதி உள்ளவர்களுக்கு கடமை. இப்ப வசதி என்ன எவ்வளவு இருந்தா கொடுக்கணும் என்கிறத பார்த்தோம்னு சொன்னா, எப்பயும் ஒரு மார்க்கம் ஒரு விஷயத்தை ஏவித நரிக்கா அதுல ரொம்ப நுணுக்கமாக மார்க்கம் பார்க்கும். உதாரணமா 50,000 ரூபாய் இருக்கிறார்கள், ஜகாத் கொடுங்க இன்னொரு கடமை நமக்கு வந்துட்டு வச்சுக்கொள்வோமே. நம்மட மூத்தமான காலத்துல 50,000 ரூபாய் பெறுமதி என்ன? நம்மளோட உங்களோட காலத்துல 50,000 ரூபாய் பெறுமதி என்ன? இப்ப 50,000 ரூபாய் பெறுமதி என்ன யோசிச்சு பாருங்க. அப்ப மார்க்கம் அப்படி சொல்லல. எப்படி சொல்லிக்கண்டா, 10 பவுன் நகைக்குரிய பெறுமதி யாருகிட்ட இருக்குமோ, நகை அப்ப உம்மாட காலத்திலேயே நகை வாங்கியிருப்பாங்க. அப்ப சொல்றாங்க 100 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னு சொல்றாங்க. இப்ப நம்மட உம்மா மாறுற காலத்துல 1000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. இப்ப நம்ம கொஞ்சம் இப்ப புந்தி எல்லாம் 40,000 50,000 ரூபாய்க்கு எல்லாம் நகை வாங்கி இப்ப 4 லட்சம். இப்ப நகை அப்படித்தான் போயிட்டு இருக்கு. அப்ப அந்த காலத்துல நகட பெறுமதி எவ்வளவுங்கிறத ஒரு பவுனுக்கு பார்த்து 10 பவுன் நகைக்குரிய காசு யாருகிட்ட இருக்குமோ ஒரு வருடத்துக்குள்ள அவங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஜகாத் கொடுக்கணும். உதாரணமா ஒரு கடை வச்சிருக்கிற ஒரு பஸ் இந்த ஜகாத் கொடுக்கணுமான்னு கணக்கு பாக்குற எப்படின்னு சொன்னா 10 பவுன். இப்ப எவ்வளவு வரும்? 10 பவுனுக்கு 40 லட்சம், அரை பவுனுக்கு நம்ம 2 லட்சம் போட்டோம்னு சொன்னா 42 லட்சம் ரூபாய் பெறுமதியான சொத்து, காசு, நிலையான சொத்து. இப்ப நம்ம இதுகளுக்கெல்லாம் பாக்குறல்ல, மேச ஹதரைக்கெல்லாம் கணக்கு பாக்குறல்ல. வியாபார சரக்கு 42 லட்சம் ரூபாய் இது ஒரு வருஷத்துக்கு அவர்கிட்ட இருக்குமென்னு சொன்னா கடன் இதுகளை எல்லாம் கழிச்சு அவர் ஜகாத் கொடுக்கும். பெண்களை பொறுத்தவரையில ஒரு 3-4 விஷயத்துக்குள்ள வராங்க. ஒன்று, அவ உழைக்கிறாளா இருந்தா, ஒரு டீச்சரா இருக்கலாம், ஒரு டாக்டரா இருக்கலாம். இப்ப என்ன நிறைய பேர் ஆன்லைன் பிசினஸ் செய்யறாங்க, நிறைய வருவாய்கள் கிடைக்குது. அவங்க அப்படி தனியாக அவங்க பிசினஸ் செய்தாங்கன்னா இந்த 10 பவுனுக்குரிய காசு ஒரு வருஷத்துக்கு தொடர்ச்சியாக அவங்கள்ட்ட இருக்குமென்னா ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு பின்னால அவங்க கணக்கு பார்த்து அதுல இருந்து 2.5% வேலைகளுக்கு கொடுக்கணும். மிச்சமா செலவு போக மிச்ச காசு பார்க்கணும். அப்போ நான் இப்ப கணக்குப்படி நாங்க கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் 42 லட்சம் ரூபாய் ஒரு வருஷம் முடிய அவட்ட இருக்குமென்னா 2.5% அதுல கணக்கு பார்த்து வேலைகளுக்கு கொடுக்கணும். இவங்க ரெண்டாவது சில ஆட்களுக்கு இந்த காணி இது இருக்கு, கடைகள். பெண்கள்ற பேர்ல கடைகள் இருக்கு, நிறைய இதுகளை வாங்கி போட்டிருப்பாங்க. ஹஸ்பண்ட் மவுத் ஆயிடுவாரு, அதனால ஒரு இன்கம் வரும். அப்ப அவ என்ன செய்வான்னா சிலவு கோமிச்ச காசை ஒரு டிபாசிட் பண்ணி வச்சிருக்கலாம், பேங்க்ல போட்டு வச்சிருக்கலாம். அப்ப அந்த காசு அவங்கள்ட்ட ஒரு வருஷமாக இருக்குமென்னு சொன்னா அந்த காசு இந்த நிசாப நான் சொன்னமா இந்த இதுக்கு வருமானு சொன்னா ஒரு வருஷம் முடிய அவங்க பேங்க்ல அந்த காசு இருந்தாலும், பேங்க்ல நான் சொல்றது இந்த சரியா ரீதியாக இருக்கிற அந்த பேங்க்ல தான் நாங்க காசுகளை போடணும், வட்டிங்கிறது ஹராம். அப்ப அதுல இருந்தா அவங்க என்ன செய்யணும்னு சொன்னா 2.5% அந்த காசை கொடுக்கணும். ஏதாவது டிபாசிட் அவங்கள்ட்ட இருக்க வேண்டாம், அந்த விஷயத்தை பார்த்துக்கொள்ளணும். 3வது விஷயம் என்னன்னு சொன்னா, நகை. பெண்கள்கிட்ட நகை இருக்கி
அது இடத்துக்கு இடம் எவ்வளவுதான் இதுங்கிறது குறிப்பாக சொல்லப்படும். இப்ப எங்கட ஏரியாவில பொறுத்தவரையில பாவடை நகைக்கு நாங்க ஜகாத் கொடுக்க தேவையில்லை. இப்ப இங்க நம்ம பிரதேசத்துல கிட்டத்தட்ட 12 பவுன் நிர்ணயிச்சிருக்காங்க. என்னைக்கு நான் 12 பவுன் பாவடை நகை. இதை தாண்டி ஒரு பெண்ணிட்ட 10.5 பவுன் கூடுதலாக இருக்கும் என்று சொன்னா அவ அந்த 10.5 பவுனுக்கு தாண்டி இருக்கிற ஒவ்வொரு இதுக்கும் அவ என்ன செய்யணும்னு சொன்னா 2.5% ஜகாத் கொடுக்கணும். அதுக்குரிய பெருமதியை பார்த்து கொடுத்தா சரி. அதுக்கு ஆண்கள் உதவியாக இருக்கணும். சில இப்ப நான் ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னு சொன்னா, இப்ப ஒரு மும்பிளைட்டு ஒரு 50 பவுன் நகை இருக்கேன்னு வச்சுக்கொள்வோம். இப்ப வைக்க ஜகாத் கடமையான கடமை. என்ன அவட பாவன நகை 12 பவுன், நிச்சயமாக வைத்து எவ்வளவு நகை இருக்கு, கிட்டத்தட்ட 38 பவுனு கிட்ட இருக்கு. அப்ப அவ என்ன செய்யணும், அதுக்கு கணக்கு பார்த்து அது எவ்வளவு பெருமதிங்கிறத பார்த்து நகையாவும் கொடுக்கலாம், காசாவும் கொடுக்கலாம். அந்த விஷயத்த கவனத்துல கொள்ளணும். இறுதியாக ஜகாத் கொடுக்கிற விஷயத்துல பெண்களுடைய பங்கு இன்னொன்று என்னண்டா, தன்னுடைய கணவன்மார அதை தூண்டுறது. ஒரு கணவன் இருக்காரு, ஜகாத் விஷயத்துல பொறுப்போக்குத்தனமா இருக்காருன்னு சொன்னா அவரை நாம என்ன செய்யணும், நீங்க நம்மகிட்ட வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஜகாத் கொடுக்கறதால நான் முதல்ல சொன்ன விஷயம், பணம் குறைஞ்சிடும் என்று ஒரு காலமும் நினைக்க கூடாது. 2 விஷயம் தான் ஜகாத்து கூட எதிர்பார்க்கிறது. ஒன்று நம்முடைய செல்வத்துல தூய்மை, 2வது செல்வம் வளர்ச்சி அடைகிறதுக்காக ஜகாத்தை கொடுங்க. வளர்ச்சி அடையும். எனவே இந்த முறை நம்ம ஜகாத் கொடுத்து அடுத்த முறை ஜகாத் வாங்குறாங்க மாற போக மாட்டோம். ஜகாத் குடுக்குறாக்களத்தான் இருக்கிறாங்க, வாங்குறாக்களத்தான் இருந்துட்டு இருக்காங்க. எனவே நாங்க குடுக்குறாக்களாக இருப்போம். அதுக்கு பெண்களாகிய நாங்களும் கொஞ்சம் ஆண்களை தூண்டுவர்களாக, அவர்களுக்கு இந்த விஷயங்களை எத்தி வைப்பவர்களாக இருப்போம் என்கிற விஷயத்தை கூறி, குறிப்பாக ஜகாத் கொடுப்பது 8 கூட்டம். அந்த 8 கூட்டத்தை இஸ்லாம் தெளிவாக அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான். நாம நினைச்ச மாதிரி அந்த காசை மாத்தி அவங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்கல. அந்த 8 கூட்டமும் அழகாக சொல்லப்படுகிறது. ஃபக்கீர், மிஸ்கின், ஆமில், கடன் பட்டோர்கள். இன்னைக்கு நிறைய பேர் கடன் பட்டு அந்த கடனை அடைப்பதற்கு வசதி இல்லாமல் இருக்காங்க. குடும்பங்கள்ல கூட சிலாக்கள் உறுதிகள் பேங்க்ல இருக்கு, இப்படி எல்லாம் இருக்காங்க. அப்ப அப்படியானவங்க இருந்தா அந்த கடல்ல இருந்து அவங்களை மீள்றதுக்கான உதவிகளை கூட நாங்க செய்யலாம். நோயாளிகள் வாய்ப்பாக இருக்கும். அப்ப அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு நாம முதலீட கொடுத்து அவங்கள தொழில்களை செய்யலாம். அப்படியான விஷயங்களுக்காக நாங்க செய்யலாம். அது கூட்டு ஜகாத் இங்க இருக்கு நம்மளோட பிரதேசங்கள். அப்ப அதுக்கு நாங்க எங்களோட ஜகாத்தை வழங்கி அதை ஊக்குவிக்கலாம்ங்கிற விஷயத்தையும், பெண்களாகிய நாங்களும் ஜகாத்துக்கு பொறுப்புதாரிகளாக இருப்போம் என்றால் அந்த விஷயத்தை நிறைவேற்றணும் என்கிறத நான் இந்த இடத்துல பதிவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.